வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நமக்கு தமிழ்நாடு 2025ஓட பட்ஜெட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் நமக்கு 2 முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஸோ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கான வேக்கன்சியோட விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நிதி அமைச்சர். ஸோ பொதுவாக நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் வந்து நிறைய சொல்லியிருக்கோம். முதுகலை ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் பணி நியமன தேர்வானது உடனடியாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேரை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பித்து அதற்கான ப்ராசஸில் நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்துக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதை பற்றின இன்னும் டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் டெட்டு, டிஎன்பிசி, சிடெட், எஸ்பெஷலி பிஜிடிஆர்பி, டிஎன்செட் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்கரேஜ், எஜுகேட், எலிவேட் ஏற்கனவே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் நம்மளோட சேனலில் நீங்கள் எந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு நான் கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோ யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியோட பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர், அதாவது இந்த வரும் கல்வியாண்டு, வரும் நிதியாண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 to 26க்குள்ளே உங்களுக்கு வந்து என்னன்னா பிஜிடிஆர்பி 1721 1721ம் யூஜிடிஆர்பியோட வேக்கன்சி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வேக்கன்சி வந்து 841ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் எக்ஸாம்ஸை பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்படிங்கும்போது டெட்டை பொறுத்த வரைக்கும் அது நிதித்துறை ஒப்புதல் தேவையில்லை, அது தகுதி தேர்வு. அப்படி பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு கொடுக்குறது இதுதான். பாலிடெக்னிக் எக்ஸாமோ வேறு எந்த எக்ஸாம் பற்றின தகவலும் இது வரைக்கும் இல்லை. ஸோ டிஆர்பியோட ஆனுவல் பிளானரை நம்ம எதிர்பார்க்குறதா இல்லை டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்குறதா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் உடனடியாக சைமல்டேனியஸாக வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ வருது, இப்போது நம்ம ஆனுவல் பிளானர் முன்னாடி வருமா, நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த ஆண்டுக்குன்னு சொல்லிட்டதுனால 1700 இன்னும், ஆனால் வேகன்சி அதிகமாக எதிர்பார்த்தோம். ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பிடிலையும் பார்த்துருப்பீங்க, செகண்டரி கிரேட்லேயும் பார்த்துருப்பீங்க, ரெண்டுலேயுமே வந்து ஆடண்டம் போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட இஷ்டத்துக்காக சொல்லாதீங்க மேடம் அப்படின்னும் சொல்லுவீங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 1721 நமக்கு தேவையானது போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வைக்கப்படும், அதுக்கு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிறதையும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற, அதாவது வேலைக்கு போகிற அந்த பாயிண்டில் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட்டு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆனுவல் பிளானர் இன்னும் போடல, இது எல்லாத்துக்கும் முன்னாடியான விஷயம் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணணும், நம்ம படிச்சிருக்கோமா, ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இல்லை ஓரளவுக்கு போயிட்டோமா, இல்லை ரிவிஷன் பண்ணுற டைமில் இருக்கோமா, அப்போ அதுக்கான ஷெட்யூலும் பிளானும் தான் நம்மக்கிட்ட இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் போடுவாங்களா போட மாட்டாங்களா, கேஸ் வருமா வராதா, யூஜிடிஆர்பியா பிஜிடிஆர்பியா, இல்லை ஏற்கனவே செலக்ட் பண்ணவங்களுக்கே இன்னும் போடலையே, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான ஒரு போஸ்டிங்க்கான வேலையை நம்ம பார்க்குறத எப்போவுமே நிறுத்தக்கூடாது. வேலைக்கு போய் உள்ளே நுழையிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளியர் கட் கோல்ஸோடு போயிட்டு இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை. ஸோ 1721 போஸ்டிங்க்கான பிஜிடிஆர்பியும் 841 போஸ்டிங்க்கான யூஜிடிஆர்பியும் இந்த ஆண்டு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அது வந்து
இந்த வருஷம் நடைபெறும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, பழைய யூஜிடிஆர்பி இன்னும் போடலை, இன்னுமே எப்போ இதை போடுவாங்களா இல்லை அதோட நிரப்புவாங்களா இந்த மாதிரிலாம். ஸோ இன்னொரு யூஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம அடுத்த எக்ஸாமை நோக்கி படிங்க. பிஜிடிஆர்பியும் சரி யூஜிடிஆர்பியும் சரி அதற்கான வேலையில் அதோட கான்சன்ட்ரேஷனில் படிங்க. அடுத்து அதர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தகுதி தேர்வு தான். அதற்கான தனிப்பட்ட அறிவிப்பு வந்து வெளியாகணும் இல்லை நிதித்துறை ஒப்புதல் பெறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, பள்ளி கல்வித்துறையில் நீட் எவ்வளோ வேணும் அப்படின்ற பர்டிகுலர்ஸ் கேட்கப்பட்டு அது தொகுக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வழியாக நிதித்துறைக்கு வந்து ஒப்புதல் கேட்டிருப்பாங்க. ஒப்புதல் கொடுக்கப்பட்டதை நிதித்துறை அமைச்சர் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிதித்துறை ஒப்புதல் பெறப்பட்ட ஆணை வந்து டிஆர்பிக்கு போகும்போது அது நோட்டிஃபிகேஷனாக வெளியில் வரும். அதுதான் ப்ராசஸ். அப்படிங்கும்போது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை. அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த எக்ஸாமோ பாலிடெக்னிக்கோ, ஏன்னா பாலிடெக்னிக் இந்த தடவை ஹையர் எஜுகேஷனில் வருதா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அதனால் பாலிடெக்னிக் டிஆர்பி டிஎன் செட்டு நமக்கு அதுவும் தகுதி தேர்வுன்றதுனால இப்போதைக்கு யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா தெளிவாக இருங்க. ஸோ இதுக்கு படிச்சுட்ருக்கவங்களுக்கு எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல் படிக்க ஆரம்பிங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் அட்லீஸ்ட் நவ். இது வரைக்கும் இல்லைன்னா இப்போவாது ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 2025 ஒரு முதுகலை ஆசிரியர் ஆகிறதுக்காகவும் பட்டதாரி ஆசிரியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்ததாக எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து பிஜிடிஆர்பிக்கான யூடியூப் கிளாஸஸ் வந்து 1/4/2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 1/4 கண்டிப்பாக வந்து சப்ஜெக்ட் டாபிக் வைஸ், அதாவது சப் டாபிக் வைஸு உங்களுக்கு யூனிட் வைஸு கரெக்டான கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் வந்துடும். அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கான கிளாஸஸும் நான் வந்து டேட்டு பின்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் வீடியோவில். இப்போதைக்கு பிஜிடிஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து 1/4/2024 ஸ்டார்ட் ஆகுது. ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளோட பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல் வந்து கையில் ரெடியாகவே இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வாங்கிட்டீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மெட்டீரியல் தேவைப்படுறவங்க கிட்டத்தட்ட 2000+ பேஜஸ் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட், போம் ப்ரோஸ் எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, ட்ராமா நாவல் எல்லாமே கோட்ஸ் அண்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோடு வந்துடும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்ததாக எக்ஸாம் எனர்ஜி எசன்லேருந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் த்ரூ வாட்ஸ்அப், ஃப்ரீ பர்சனல் கோச்சிங், இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து நம்மளோட இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான இதுவும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும். இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு வந்து 1/4/2025 தான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஒரு 3 பேட்ச் போயிட்டுருக்கு. அது போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 1/4 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4th and 5th பேட்ச்சு. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா ஆத்தென்டிக்கான நியூஸும் அட் த சேம் டைம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஜிடிஆர்பிக்கு எஸ்பெஷலாக பர்சனல் ஃப்ரீ கோச்சிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாராவது பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கான கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் விரைவில் அப்டேட் பண்ணப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.